அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அன்னபுண்ணியம்மா பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மல்லியை அடிச்சதை பார்த்துட்டாங்க. ஸோ அன்னபுண்ணியம்மாவுக்கு ரொம்ப கோவம் தான். இப்பயே போயிட்டு விஜய் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுட்டு உண்மையை போட்டு உடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி அன்னபுண்ணியம்மா நினைக்கிறாங்க. ஆனால் மல்லி வந்து பெரியம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது இப்போதைக்கு நம்ம சொன்னா அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என் மேலே எவ்வளோ கோவப்படுறாரு. அதாவது ரேணுகா வந்து பைத்தியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் உண்மையாவே நடிக்கிறா அப்படின்ற விஷயத்த நம்ம ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் விஜய் வந்து நம்புவார். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் அவர் கண்டிப்பாக நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து அன்னபுண்ணியம்மா கிட்ட சொல்கிறாங்க. அன்னபுண்ணி வந்து வேணாப்பில்ல, என்னோட கோவத்தை இன்னும் நீ கண்ட்ரோல் பண்ணாத, நான் வந்து எவ்வளோ கண்ட்ரோலோட இருந்துட்டு இருக்கேன். பட் ஆனால் இந்த ரேணுகாவோட அலப்பறைகள் வந்து என்னால் தாங்கிக்கவே முடியலப்பில்ல மல்லி, வேணா வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கோவம் அதிகமாக தான் ஆகுது. மனோகர் தம்பி எங்கே போயிட்டார்? என்ன மனோகர் தம்பி, நீ வந்து உன் மாப்பிள்ளைக்கு சொல்ல மாட்டியா? என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இந்த ரேணுகா இந்த வீட்டுக்கு எப்போது தொலைஞ்சாலோ வெண்பா ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கா, மல்லி ஒரு பக்கம் வருத்தப்பட்டு இருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் அந்த கதிரேசன் வந்து நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து தூக்கி கொடுத்தாலும் காசு பணத்துக்கு மரியாதை இல்லை மனோகர் தம்பி. அதாவது மாப்பிள்ளையும் என் பொண்ணு சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிதான் நான் ஆசைப்படுறேன். இதெல்லாம் விட்டுட்டு மாப்பிள்ளை வந்து ரேணுகாவை குணப்படுத்தணும், அவரோட வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்னடா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அப்ப நான் நினைச்சதெல்லாம் எதுவுமே நடக்காதா, நான் ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி சொல்ல மல்லி வந்து பெரியம்மா இப்ப இருக்கிற சூழல்ல அதெல்லாம் தேவையா? ஃபர்ஸ்ட் அவர் வந்து நல்லபடியா நடந்துக்கிறாரான்னு மட்டும் பாருங்க. உண்மை என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெளிவுபடுத்திட்டா இதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா அன்னப்படி வந்து இல்லப்பல, நீ நடந்துக்க மாதிரி யோசிச்சா வச்சுக்கோ. ஏன் உன்னோட வாழ்நாள் முழுவதும் நீ இப்படி வந்து இவங்களுக்கு பணிவிடைகள் தான் செஞ்சுட்டு இருக்கணும். நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவும் கிடைக்காது. மாப்பிள்ளை வந்து உன்னை அவரோட மனைவியாவும் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப என் கண் முன்னாடியே உன்னை அடிக்கிற மாப்பிள்ளை நான் இல்லாத போது இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா உன்னை வந்து எப்படியெல்லாம் நடத்துவார் அப்படின்றத வந்து என்னால புரிஞ்சிக்க முடியுது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணியமா பார்த்தீங்கன்னா மல்லி கிட்ட சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா எப்படியாவது அந்த கொட்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும். கதிரேசன் வந்து ரொம்ப கிரிமினலா இருப்பார் போல இருக்கு. ஒவ்வொரு டயத்துக்கும் ஒவ்வொருத்தரை மாத்திக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிஷா வந்து உண்மையை சொல்லிட்டாங்க. பட் இதுல ட்விஸ்ட் என்னன்னா ராஜேஸ்வரி எல்லாத்தையும் வந்து வழி நடத்தினாலும் அந்த கொட்டேஷன் என்ன அப்படின்றத ராஜேஸ்வரி தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கப்புறம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நிஷாவை தான் வந்து கண்டிப்பா மாட்டி விட போறாங்க. இது வந்து முழுக்க ஒரு உண்மையான விஷயம். ஆனா அதையெல்லாம் தெரிஞ்சுக்காத நிஷா வந்து ராஜிமா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, ஷேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நிஷாவுக்கு சரியான ஆப் வைக்க போறது இந்த ராஜேஸ்வரி தான். அது வந்து கூடிய சிக்கல் இந்த நிஷா தெரிஞ்சுக்க தான் போறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.